நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு காமெடி நடிகராக மட்டுமே நடிச்சிட்டு வந்தவர் சூரி. உதாரணத்துக்கு வெண்ணிலா கபடி குழு படத்தில் அவர் பண்ண புரோட்டா காமெடியை பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த படத்துல இருந்து மக்கள் மனசில் காமெடி நடிகராக கால் பதிச்சிருந்தார் சூரி. இதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன், விஷால், விமல் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் கூட சேர்ந்து காமெடி நடிகராக நடிச்சிருந்தார். இதனைத் தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை பாகம் 1 படத்தில் முதல் முறையாக கதாநாயகனாக அறிமுகமானார் சூரி. இந்த படத்தில் அவரோட நடிப்பு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி முதல் முறையாக சூரி கதாநாயகனாக ஆனார். அதுக்கப்புறம் கருடன் படத்தில் முக்கியமான வேடத்தில் நடித்து மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சார் சூரி. மேலும் விடுதலை பாகம் 2, கொட்டுக்காளி போன்ற திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தார். மேலும் விலங்கு வெப்தொடரை இயக்கி புகழ்பெற்ற பிரசாத் பாண்டியராஜ் இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இந்த படத்தை கருடன் படத்தை தயாரித்த லார்க் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. நடிகை ஐஸ்வர்யா லக்ஷ்மி இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார். இந்த படம் குடும்ப உறவுகளையும் அதன் உணர்வுகளையும் அடிப்படையாக கொண்ட படமாக சொல்லப்படுகிறது. இந்த படத்திற்கு மாமன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாமன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இப்படம் கோடை விடுமுறைக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.